வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தினந்தோறும் நடக்கும் நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 2019 2/2/2019 நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்திய தரவிசன் படி மத்திய அரசின் தீனதயாள் ஆதோதிய யோஜனா தேசிய நகர்ப்புற வாழ்வாதாரம் அர்பன் லைவ்வுட்ஸ் மிஷன் டே NULM என்ற சுய வேலைப்பு திட்டத்தின் அமல்படுத்தில் தமிழ்நாடு 18வது இடத்தை தரவரிசை பயன்படுத்தி வருகின்றது. 27 மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் குஜராத்தும் முதல் 2 இடங்களில் வகிக்கின்றன. கடந்த வருடம் இதே பிரிவில் தமிழ்நாடு 4வது நிலையில் வைக்கப்பட்டு இருந்தது. இந்திய கடற்படையின் 75-1 என்ற திட்டத்தின் கீழ் 6 நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளான உள்நாட்டிலேயே தயாரித்திட பாதுகாப்பு கொள்முதல் குழு டிஃபென்ஸ் அக்யூஷன் கவுன்சில் ஒப்புதல் அளிக்கப்படுகின்றது. தேசிய மாணவர் படையின் இயக்குனர் ஜெனரலாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜு சுப்ரா பதிவித்துள்ளார். புதுதில்லியில் நொய்டாவில் தேசிய அருங்காட்சியக கல்வி நிலையத்திற்கான புதிய வளாகம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் திறந்து வைக்கப்பட்டது. இந்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்படும் சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு மாநாடு கண்காட்சியின் 3வது பதிப்பை 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி துவக்கி வைக்கப்படுகின்றது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகரப்புறம் வீட்டு வசதி மற்றும் நகரப்புறம் விவகாரங்களுக்கான அமைச்சகம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகரப்புறம் என்ற திட்டத்தின் கீழ் நகரப்புற ஏழைகளுக்கு நன்மையை கூடுதலாக 4,78,670 விலையிலான மலிவான வீடுகளை கட்டித்தருவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த ஒப்புதல் மத்திய ஒப்புதல் அமைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் 42வது திட்டத்தின் பொது வழங்கப்பட்டது. தற்சமய திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக ஒப்புதலிக்கப்பட்ட வீடுகள் எண்ணிக்கை 72,65,763 என்ற பிரிவிலாகும். தொழில்துறை கொள்கை மற்றும் மேம்பாட்டுத்துறையின் பெயர் மாற்றம். அரசு தொழில்துறை கொள்கைக்கு மற்றும் மேம்பாட்டுத்துறையின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரமோஷன் பெயரை தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் என்ற மாற்றி அதன் செயல்பாடுகளை அதிகப்படுத்தியுள்ளது அறிவிக்கை வெளிப்படுகிறது. இத்தகைய அறிவிப்பை அந்த புதிய பெயரிட்ட துறைக்கு 4 புதிய பொறுப்புகளின் பிரிவுகளில் சேர்க்கின்றனர். அவை உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டு, வர்த்தகம் மற்றும் அவர்களின் தொழிலாளர்கள் ஆகியோரின் நலன், வியாபாரத்தை எளிமையாக்கிட செய்வது தொடர்பான விவரங்கள். முதலாவது ஸ்வதேஷ் தர்சன் திட்டம். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் அல்போன்ஸ் கண்ணன்தானம் சிக்கிம் கேங்காங் நகரத்தில் வடகிழக்கு சுற்றுப்பாதையை மேம்பாட்டு என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார். இது மத்திய சுற்றுலாத்துறையின் ஸ்வதேஷ் தர்சன் திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் சிக்கிமில் இதில் முதலாவது திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் அமைச்சுமானது சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை, சுற்றுலா தகவல் மையம், தியான மையம், கரிம பொருளா சூழ்நிலை கொண்ட சுற்றுலா மையம், குடிசை தொழிலாளர் இணைப்பு, வாகன நிறுத்தம், பொதுமக்கள் கழிப்பறை போன்ற வசதிகளை மேம்படுத்துகின்றது. பொருளாதார செய்திகள். 2017-2018 காலத்திற்கான முதலாவது நிறுத்தப்பட்ட மதிப்பீடுகள். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் மத்திய புள்ளியியல் அலுவலகம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் CSO 2017-18 நிதியாண்டிற்கான தேசிய வருமானம், நுகர்வோர் செலவு, சேமிப்பு மற்றும் முதலீடு உருவாக்கும் ஆகியவற்றுக்கான முதலாவது திருத்தப்பட்டு மதிப்பீடு வெளியிடப்படுகிறது. இத்துடன் 2016-17 ஆண்டு நிதி ஆண்டிற்கான 2வது திருத்தப்பட்ட மதிப்பீட்டு 2011-12 ஆண்டான அடிப்படை ஆண்டாக கொண்டு 2015-16 நிதியாண்டின் 3வது திருத்தப்பட்ட மதிப்பீட்டை புதுப்பித்தல் கொள்ளும்படி வெளியிடப்பட்டன. மாநில செய்திகள். நீண்ட தங்க நிற வால் உடைய குரங்கு வகை கோல்டன் ஸ்கூர் பாதுகாப்பு இனவிருந்து திட்டம். அசாம் மாநில சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அமைச்சகம் பிரிவாளர் ராணி பிரம்மா அம்மாநிலத்திலிருந்து கோல்டன் ஸ்கூர் பாதுகாப்பு இனவிருத்திலிருந்து திட்டத்தின் வெற்றியை அறிவித்தார். இத்திட்டத்தின் நோக்கம் தற்சமயம் அருகிருக்கும் நிலையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் வினோதமான மூலம் வனங்கள் தாமாக தமது இவ்வினவிருத்தியை அவை மேற்கொள்ள இயல் செய்வது. 1953ஆம் ஆண்டில் இயற்கையாளர் EPG என்பவரால் கோல்டன் ஸ்கூர் எனும் கண்டறியப்பட்டது. ஸ்கூரை இனங்கள் மரங்களின் இலைகள் உண்ணும் குரங்குகள் வகையாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல தினசரி நடப்பு நிகழ்வை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பார்த்து பண்றோம். உங்க சப்போர்ட் எப்பவுமே தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. I never made it, but
a mix of emotions.